வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தரணிக்குமார் சார் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாரு. அவர் நேச்சுரோபதி நம்மக்கிட்ட படிச்சுட்டு அவர் உணர்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம். என் பேர் தரணிக்குமார். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இங்கே நான் படிக்க வந்தது பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவத்தை பற்றி படிக்கிறதுக்காக வந்திருந்தோம். பார்த்ததில் பார்த்திங்கன்னா முதல்ல குளியல் போட்டோம். அந்த குளியல்லே பார்த்திங்கன்னா வாழை இலை குளியல், மண் குளியல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். அந்த வாழை இலை குளியலில் பார்த்திங்கன்னா யாராருக்கும் எப்படி கொடுக்கலாம், என்ன பண்ணலாம், இதனால் என்ன பயன்கள், எவ்வளோ இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறத நாங்கள் பார்த்தோம். வாழை இலையில் குளியலில் ப்ராக்டிக்கலாக டேரெக்டாக எப்படி பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது கிளியாரிட்டி, அதாவது ஆன்லைனில் பண்ணுறத டேரெக்டாக பார்க்கும்போது இன்னும் நல்லா கிளியராக புரிஞ்சுது. இதை நாங்கள் உடனே அடுத்த நாள் இல்லை, அடுத்த நேரமே கொடுத்தா கூட நாங்கள் கிளாஸில் பண்ணக்கூடிய அந்தளவுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் நல்லா வந்தது எங்களுக்கு. இப்போ யாராவது நாங்கள் சொன்னால் கூட உடனே நாங்கள் போய் கிளாஸ் எடுப்போம், இல்லை நாங்கள் ப்ராக்டிக்கலாகவே பண்ணி கொடுத்துருவோம். அது ஒரு நல்ல இது எடுத்து. அதே மண்குளியல் பார்த்தோம். மண்குளியல் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த மண்குளியல் பாரம்பரிய முறைப்படி எப்படி பண்ணலாம், யாருக்கு பண்ணலாம், இதனால் என்ன விளைவுகள் நீங்கும், எப்படி இருக்கும்ன்றதையும் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நாங்கள் சென்னையில் போய்ட்டு இதை இன்னும் நல்லா பெருசாக பண்ணலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். சரி, ரொம்ப நன்றி சார். ரொம்பவே நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்டு ஒவ்வொரு கிளாஸுமே உங்கள் குரூப்பாக அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி, இந்த வாழை இலை குளியல், மண் குளியல், இந்த மாதிரி இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே படிச்சுட்டு ஃப்யூச்சரில் நாங்களும் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும். இதில் சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. நம்ம உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை நோய்களுக்கும் இந்த இயற்கை மருத்துவத்தில் அருமையான தீர்வுகள் இருக்குது. இதெல்லாம் தெரியாதனால தான் நம்ம இவ்வளோ நோய்களோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி வாழை இலை குளியல், மண் குளியல், எனிமா இயற்கையாக மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் சரி, அதே மாதிரி மன ரீதியான பாதிப்புகள் நிறைய உண்டு பண்ணுது, பொருளாதார ரீதியான பாதிப்புகள் நிறைய வந்துட்டுருக்கு. இது எல்லாமே கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தவிர்த்துக்க முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோய் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாலே நமக்கு கோடிக்கணக்கான பணம் கையில் இருக்கிற மாதிரி ஒரு தெம்பாக இருக்கலாம். இந்த நோய் மட்டும் வந்துருச்சுன்னா அந்த ஒரு கோடியும் நமக்கு ஒரு நிமிஷத்தில் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா இது நான் வகுப்புகளுக்காக சொல்கிற விஷயம் கிடையாது. அந்த கஷ்டப்பட்டு இந்த நோய்கள்னால நிறைய பாதிப்புகள் வந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த விஷயங்கள் தெரியும். இந்த மாதிரியான பெரிய பாதிப்புகளுக்குள்ளே போயிடாதீங்க. நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா படுற கஷ்டம் அளவில்லாமல் போயிடும். நம்ம நிறைய பேர்த்த கிளினிக்கில் பார்க்குறோம், உடம்பு சரியில்லாமல் நான் கடைசி நிமிஷத்தில் ஒரு உயிர் பொழைச்சிருவோமா அப்படிங்கிற அந்த ஏக்கத்தோட அந்த கண்களில் தெரியும். அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான நிலைமைக்கு போயிடாதீங்க. குடும்பங்கள் ரொம்ப சோகமாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது, எப்படி சரியாகுங்களா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல குழப்பங்களோட, பல கேள்விகளோட, ஒரு நிம்மதிங்கிறது இல்லாமல் ஒருத்தருக்கு வீட்டில் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அந்த வீட்டில் ஒரு நல்ல உணவுகள் கூட சமைச்சு நிம்மதியாக சாப்பிட முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைங்கும் போது நம்ம எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு திருப்தி அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். அதனால் அந்த மாதிரியான நிலைமைகளுக்குள்ளே போயிடாதீங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம சமுதாயத்தையும் நோய்கள் இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த இயற்கை மருத்துவம் சார்ந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும். வகுப்புகள் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது. இப்போ ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இந்த வகுப்புகள் நீங்கள் விரும்புகிற நேரத்தில் சொல்லித் தருவோம். அதனால் ஏதாவது ஒரு கிளாஸில் கலந்துக்கிட்டு இதை ஃபுல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அக்குபஞ்சர், யோகா, ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, சுஜோகன் சீட் தெரப்பி, கைரோப்ராக்டிக், டான் தெரப்பி, ஃப்ளவர் தெரப்பி, இது மாதிரி கடல் மாதிரியான விஷயங்கள் எளிமையாக இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப் லாங் நோய்களை பற்றின பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் பார்க்கலாம். பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் அந்த மாதிரி வந்ததுனாலும் உங்களோட கிட்னியை அதாவது சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் பாதுகாத்துக்க முடியும். கற்கள் இருந்தாலும் வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த ஹெல்த் டிப்ஸை இப்போ பார்ப்போம். அட்ரீனல் 3வது புள்ளி பார்த்திங்கன்னா கிட்னிக்கு மேலே எப்பயும் அட்ரீனல் இருக்கும். இப்போ இந்த உடல் மையம், அட்ரீனல் சுரப்பி, கிட்னி
யூரினரி டியூப்பு, யூரினரி பை, சரிங்களா? சிறுநீர் பை, சிறுநீர் குழாய். இந்த 1 2 3 4 5 இந்த 5 பாயிண்ட் ஒட்டுக்கா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும். முதல்ல எண்ணெய் போட்டுட்டு அப்படியே நேராக இப்படி இழுத்துடணும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.